நான் உங்கள் முருகப்பெருமாள். ஒரு கோவில்ல இறைவனை எப்படி வணங்கினால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும், நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதாவது சித்தர்கள் வழியில் வணங்கும் பொழுது நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும். சித்தர்கள் ஞான மார்க்கம், அதாவது தியான முறையில நிறைய கோயில்கள்ல தியான மண்டபம் இருக்கும். நிறைய கோயில்கள் எல்லாம் இறைவனை போய் பார்த்தா போதும், கூட்டத்துல அடிச்சு புடிச்சு போய் பாக்குறீங்க. இறைவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 48 நிமிஷம், அதாவது ஒரு மண்டலம்ங்கிறது 48 நிமிட துளிகள்ல ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து, தெற்கு திசையில உட்கார்ந்து வடக்கு நோக்கியோ இல்ல கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஒரு 48 நிமிஷம் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கோரிக்கை, இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, குலதெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கோரிக்கை வச்சாலும் அதை ஒரு 48 நிமிடம் எந்த சத்தத்தையும் உள்வாங்காது அந்த இறைவனுடைய எண்ணத்தை உருவத்தை உள்நிறுத்தி உங்களுடைய பிரார்த்தனையை அந்த இறைவன் காலடியில் செலுத்தும் பொழுது நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும், நினைத்த காரியம் உடனே நடக்கும். காப்பது குலதெய்வமா அல்லது குலமே தெய்வமா? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. திக்கு அற்றவனை பிரித்தெழுதுனா திக்கு பிளஸ் கற்றவன். 8 திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. அந்த 8 திக்குங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னா தாய் வழி தந்தை வழி. உயிர் கொடுத்தது தந்தை. தந்தையினுடைய உயிர் அணுக்களுக்கும் தாயினுடைய உடல் அணுக்களுக்கும், அதாவது தாய் வழியினுடைய உடல் அணுக்களும் தந்தையினுடைய உயிர் அணுக்களும் சேர்ந்துதான் நம்மளை உருவாக்குகிறது. அதாவது தாயையும் தந்தையும் சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம். அதாவது தாய் வழி தந்தை வழி பிறந்த மண்ணை மிதிக்கணும். அதாவது தாத்தா சொத்து பேரனுக்கு. நம் தாய் வழி தந்தை வழி தாத்தா பாட்டி பிறந்த மண்ணுல, அதனாலதான் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தின் ஆலயங்களை நமக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த மண்ணை மிதிக்கும் போது நம் அணுக்களினுடைய தேங்கி கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி பூரா வெளியே போயிடுது, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுது. 12 வருஷம் ஒரு கோயில கும்பாபிஷேகம் பண்ணலனாலே ஒரு கோயில்ல பவர் இல்லைங்கிறோம். அதே மாதிரி 12 வருஷத்துல இந்த தாய் வழி தந்தை வழி உள்ள கோயில்கள் மண்ணை மிதிக்கலைன்னா நமக்கு ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல